ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மைண்ட் கிராஃப்ட் ஃபஸ்ட் டே எபிசோட் இன்றைக்கி நம்ம போட போகிறோம். ஓகே, நம்ம வேர்ல்டு பேர் என்னென்னா சூயிராசு வேர்ல்டுன்னு வச்சுக்கலாம். சின்ராசு வேர்ல்டு மாதிரி சூயிராசு வேர்ல்டு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு உள்ள போயிட்டுருக்கோம். வேர்ல்டு உள்ள வந்தாச்சு கைஸ். இப்போ வந்து நம்ம செஸ்ட்டு எங்கே இருக்குன்ட்டு வந்து கைஸ் வாங்க கைஸ் போய் செஸ்ட்டு எங்க இருக்கு இப்போ நான் பொருள் எடுக்கிறதுலாம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டு விட்டேன் கைஸ். ஓட 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 உடச்சாச்சு கைஸ். இப்போ நமக்கு அடுத்து முக்கியமான வேலை அப்படின்னா போய் ஒரு மரத்தையும் விடக்கூடாது கைஸ், மொட்டை மரத்தையும் வெட்ட போகிறோம், வெட்டி சாய்க்க போகிறோம். பிடுங்கி இங்கே நட்டுருப்பாரு வாய் என்ன. ஓகே கைஸ், இப்போ நம்ம எல்லா மரத்தையும் வெட்டிட்டோம். இந்த பன்னி அடித்து கொண்டுடலாம், பசிக்குது, கறி இல்லை, அவ்வளோதான். பன்னி கறி எடுத்து சாப்பிட்றலாம் கைஸ். இப்போ இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணியாச்சு. பன்னிக்கறி பன்னிக்கறியை சாப்பிட்டாச்சு கைஸ். நேரில்லாம் சொல்லுவாங்க நீங்கள்லாம் பன்னிக்கறி சின்னது லைக்கிது, ஆனால் கேமில் உண்மையாகிடுச்சு கைஸ். இந்த மரத்தை வெட்டிடலாம் கைஸ். இப்போதைக்கு நம்மக்கிட்ட வேறு மரம் இல்லை. மரம் தான் முக்கியம். மரம் இருந்தாலும் போட்டு செய்ய முடியும், கிராஃப்டிங் டேபிள் செய்ய முடியாது, வேணா செய்ய முடியும். ஆடு ரொம்ப முக்கியம் கைஸ். ஆடு இருந்தால் தான் பெட்டு செய்ய முடியும்னு நமக்கு 2 ஆடு வேணும். 2 ஆடு நமக்கு இப்போ தேவைப்படுது. வாங்க கைஸ், நம்ம போய் இன்னும் கொஞ்சம் ஆடுகளை தேடுறோம். இந்த 2 ஆடுக்காக தண்ணி உள்ளலாம் போக வேண்டியதாக இருக்குது கைஸ். எந்த ட்ரௌனரும் வராமல் இருந்தால் சரி. வாங்க கைஸ், அப்படியே நம்ம இப்போ போவோம். ஒரு மாடு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போனால் ஆடு இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். வாங்க, நான் ஒரு கடந்த 10 நிமிஷமாக தேடிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு ஸ்கிப் பண்ணி விட்டேன் வீடியோவை. ஆனால் வந்துட்டு ஒரு ஆடுமே சிக்கலை. போய் பார்ப்போம். ஒரு 2-3 ஆடு சிக்கிச்சுன்னா பார்க்கலாம். ஆடு கிடைக்க மாட்டேங்குது, பசிக்குது கைஸ். ஒரு ப்ரெட் எடுத்து சாப்பிட்ருவோம். கைஸ் போய் நம்ம தேடலாம். ஆடு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ஆடு இருக்குது கைஸ். வெட்டிடலாம். வெட்டுறா ஆடை வெட்டு. இங்கே கேம் வரத்துக்கு 15 வருஷத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாதுல்ல. கசாப்பு கடை வச்சுருந்தேன்டா. மரத்தை வெட்டிக்கலாம். இன்னொரு ஆடும் பார்த்தாச்சு கைஸ். ஒரே மரமாக வச்சுருக்கேன், ஏன்டா மரத்தெல்லாம் வச்சுருக்கீங்க? வெட்டு. 2 ஆடு ஃபேமிலியாக வருதா? ஃபேமிலியாக செத்து போங்க. இன்னொரு ஆடு. ஐயோ, எந்த கருப்பாமூச்சி கண்டு போட்டுச்சோ தெரியலையே, உள்ளு போய் கீழே உண்டுச்சு. சரி வாங்க சும்மா இப்போ கிராஃப்டிங் டேபிள் எடுத்து முதல்ல ஒரு பெட்டு செஞ்சிடலாம். இல்லைன்னா இந்த ராத்திரி நமக்கு சிவராத்திரி தான், ஜாம்பிங்க வந்து பந்தாடிடுவாங்க. எல்லாம் பெட்டு கிடச்சிடுச்சு. பெட்டை போட்டுடலாம். சுற்றி இப்போ டார்ச்சே வச்சுக்கலாம், ஏன்னா மாம்ஸ் ஸ்பான் ஆகக்கூடாது. இங்கே டார்ச் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. இங்கே பார்ப்போங்க இங்கே இடம் செட் ஆகுடா அப்படின்னு. நீங்கள் நைட் இங்கே தூங்கிடலாம். இல்லை இடம் செட் ஆச்சு அப்படின்னா நம்ம வேறு எங்கேயாவது போயிடலாம் நாளைக்கு காலைல. இல்லை வேணாம் கைஸ், இப்போவே போயிடலாம் நம்ம இடத்த விட்டு. ஏன்னா இப்போ கொஞ்சம் இருட்டு ஆகலை. இப்போயே கிராஃப்டிங் டேபிள் உடச்சிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு போட் மட்டும் செஞ்சுக்கலாம் கைஸ் இப்போதைக்கு. ஏன்னா இப்போ தண்ணியில் இல்லாமல் ட்ராவல் பண்ண போகிறோம். போட்டு செய்கிறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை கைஸ். எல்லா வுட்டையும் தூக்கி ஒரு சைடில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு வுட்டு கம்மியாக இருக்குது. ஒரு வுட்டு மட்டும் செஞ்சுக்கலாம். வாங்க கைஸ், எவ்வளோ மரத்தை வெட்டினா நம்மக்கிட்ட இப்போ 96 வுட்டு இருக்கும். வுட்டு செஞ்சுக்கலாம் கைஸ். இப்போ ஒரு 64 வுட்டு போதும். இப்போ நம்ம போய்ட்டு போட் செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வீடு கட்டுறதுக்கு வுட்டு தேவை கைஸ். அதனால தான் இப்போ நான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். போட் ரெடி ஆகிடுச்சு. கிராஃப்டிங் டேபிள் இப்போ உடச்சிடலாம். ஓட கைஸ் இப்போ நம்ம போகலாம். ஐயோ, எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு. உளுந்துருந்தால் கத்தாம் தான் போலையே. நம்ம போட்டு வச்சிடலாம் கைஸ். இருந்தாலும் இருட்டாகிற மாதிரி தான் இருக்குது, பயமாக தான் கைஸ் இருக்குது. சரி வாங்க கைஸ் போய் பார்ப்போம். ஐயோ சரி ஓகே கைஸ், நம்ம ட்ராவல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். நான் இருட்டாயிடுச்சு. அதனால் பக்கத்துலேயே ஒரு இடத்த பார்த்து பெட்டை மட்டும் போட்டு தூங்கிடலாம் கைஸ். நம்ம எதுக்காக ட்ராவல் பண்ணிட்டு அப்படி இருக்கோன்னா, ஒரு இடத்த பார்க்கணும் வீடு கட்ட. தூங்கியாச்சு. நல்ல வேலை கைஸ், நம்ம பெட்டு செஞ்சுட்டோம். இல்லைனா நேரத்துக்கு ஜாம்பிலாம் வந்து நம்மளை பந்தாடி இருப்பாங்க. பெட்டை உடச்சிட்டு இப்போ நம்ம மறுபடியும் நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம் கைஸ். நம்ம போட்டில் போகலாம். ஓகே போட். இப்போ நம்ம போட்டில் போகும்போது போர் அடிக்கூடாதுல்ல, அதுக்காகவே உங்களுக்காகவே ஒரு பாடல் ஒன்று வச்சுருக்கேன். அந்த பாடலை இப்போ போட்டு விட்றேன் இருங்க.
ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் ஃபுல்லாக மணலாக இருக்குது. அந்த மணல் மரம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறோம். ஆனால் இப்போ இருந்த பார்த்து எங்கள் அம்மா கேட்காம இருந்தால் சரி, கேட்டால் என் நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஃபுல்லாக கிளியர் பண்ணியாச்சு. நம்ம கொஞ்சம் மரத்தை கிளியர் பண்ணோம். அடுத்து இப்போ நம்ம கிராஃப்டிங் டேபிளில் போய்ட்டு வுட்டுலாம் வந்துட்டு இப்போ ஸ்ப்ரூஸ் பிளாங்காக மாட்டிக்கலாம் கைஸ். இப்போ வுட்டெல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் போட்டுக்கலாம் கைஸ். பேஸ் எப்படின்னா வந்துட்டு ஒரு எல் ஷேப்பில் வீடு பிளான் பண்ணியிருக்கோம் கைஸ். ஒரு 5க்கு 4, ஒரு 6க்கு 8 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம போட்டுட்டு இப்படி இழுத்துட்டு இப்படி இந்த சைடு லெஃப்ட் சைடில் இழுத்து விட்டோம்னா எல் ஷேப்பில் வந்துடும் கைஸ். ஆனால் நான் ஃபஸ்ட்டு அது பிளான் பண்ணல. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பிளான் பண்ணால் அப்புறம் கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்னோடனே இப்போ ஒரு தப்பு பண்ணுவோம் பாருங்க கைஸ். எல் ஷேப்பில் போட்டுட்டு அந்த சைடு இது பண்ண விட்டுருவோம் கைஸ். இப்போ இங்கே வந்துட்டு வெட்டுவேன் பாருங்க கைஸ், அந்த சைடு வராமல். இதான் கைஸ் நான் சொன்ன தப்பு. இப்போ பாருங்கள் கைஸ், நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக வந்துட்டு அந்த சைடு 5, இந்த சைடு 4, அப்புறமேட்டா முன்னாடி எல் ஷேப்பில் வந்துட்டு கரெக்டாக 3 வச்சு பண்ணுங்கள் கைஸ், உங்களுக்கு கரெக்டாக வரும். இதான் கைஸ் நம்ம வீடோட பேஸு. இப்போ நான் பேஸ் கட்டுறது மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். மேலே டாப் பண்ணுறதெல்லாம் ஸ்கிப் பண்ணி விட்றேன் கைஸ், ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும். இப்போ நைட் ஆகுது, நம்ம தூங்கிடலாம். இல்லை கைஸ், இப்போ காமிக்க மாதிரி நைட் ஆகலன்னு. ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டே இருப்பேன், டக்குன்னு சாமி குடிச்சு வருங்க கைஸ். உங்களுக்கு வரும்போது காமிக்கிறேன். ஒருத்தவங்க வருவாங்க கைஸ், தக்கன்னு எரிஞ்சிக்கிட்டு என் மேலே விழுந்துருவாங்க கைஸ். இப்போ உடச்சிக்கலாம், தூங்கலாம். ரொம்ப ஐயோ ஜாம்பி இவங்கன்றா வேண்டாம். ஐயோயோ ஜாம்பி எடி செத்து தொழலா. செத்துட்டான். இப்போ நம்ம தூங்கிடலாம் கைஸ். அதான் நமக்கு நல்லது. ஏன்னா இப்போயே பார்த்தீங்களா ஒரு ஜாம்பி வந்து அள்ளி விட்டான் நமக்கு. ஓகே கைஸ், நம்ம ஃபைனலாக இப்போ பார்த்தீங்கன்னா வீடு கட்டி முடிச்சிட்டோம். ஆனால் வந்துட்டு இப்போ நம்ம பெட்டியெல்லாம் வச்சுட்டோம். டாப்பு மட்டும் போடணும் கைஸ். டாப்பு போடாமல் போட்டால் வீடு அசிங்கமாக இருக்கும்ல, நீங்களே சொல்லுங்கள். அந்த மழை துளியெல்லாம் வந்துட்டு தூங்கும் போது மேலே படக்கூடாதுன்னு இப்போ வந்து நம்ம டாப்பு போட போகிறோம். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஐட்டம்னா செஸ்ட்டு. ஏன்னா வந்து நம்ம செஸ்ட்டில் தான் வந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண போகிறோம். செஸ்ட்டில் வந்து நம்ம 2 செஸ்ட்டாக வைக்க போகிறோம், 2 லார்ஜ் செஸ்ட்டு. ஒன்று வந்து ஃபுட் செஸ்ட்டாக வைக்க போகிறோம், இன்னொன்று மற்ற எது எடுத்தாலும் ஒரு செஸ்ட்லேயும், ஃபுட்டு எடுத்தால் மட்டும் ஒரு செஸ்ட்லேயும் போட போகிறோம். அதுக்கு தான் இப்போ செஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் மரம் வேணும், வெட்டிக்கலாம். கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டோம் கைஸ். இப்போ நமக்கு போதிய அளவு மரம் கிடச்சிருச்சு. இந்த இலை கொஞ்சம் வீட்டுக்கு முன்னாடி அசிங்கமாக இருக்குது, அதனால் இதை வெட்டிட்டோம். இப்போ போயிட்டு நம்ம வந்துட்டு கிராஃப்டிங் டேபிள் எல்லா மரத்தையும் போட்டு ஸ்ப்ரூஸ் ஃபுட்டாக மாட்டிட்டு நம்ம ஓடு செஞ்சு மேலே போட்டுக்கலாம் கைஸ். இப்போ ஓடு வந்து கிராஃப்ட் பண்ணியாச்சு கைஸ். நம்ம இப்போ வந்து மேலே ஃபுல்லாக நம்ம போட போகிறோம். அது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டு விட்றேன், அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடும், வீடியோ டைமிங் வராது. ஓகே, இப்போ நம்ம ஓடு போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிராஃப்டிங் டேபிளில் போய்ட்டு நம்ம ஒரு டோர் செய்யணும். கதவு அவசியம் நண்பர்களே. இப்போ வந்து ஒரு டோர் செய்யணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இருக்கிற வுட்டை வச்சு நம்ம ஒரு ஸ்ப்ரூஸ் வுட் செஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்து டோருக்கு போவோம். டோர் ஜங்கிள் டோர் 3 வந்துருச்சா. இப்போ வந்து முன்னாடி 2, ஐயோ மாற்றி வச்சிட்டோம். வாங்க வாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வீடை கட்டி முடிச்சாச்சு. கிராஃப்டிங் டேபிள் வச்சாச்சு, பெட்டு வச்சாச்சு. இன்னும் ஒன்று மட்டும் தான் மிஸ்ஸிங்கு, ஃபர்னஸ், அதாவது அடுப்பு. அதுக்குள்ளே இப்போ தூங்கிடலாம், ஏன்னா நைட் ஆகிடுச்சு. இப்போ வாங்க கைஸ், நம்ம போய்ட்டு இப்போ பின்னாடி அங்கே வீடு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கைஸ். வீடோட அவுட் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு நான் கடைசியில் ஃபுல் லுக் காமிக்கிறேன் கைஸ். நம்ம போய்ட்டு ஃபர்னஸ் செய்ய போகிறோம். அதுக்கு நமக்கு முதல்ல தேவையான பொருள் பிக்காக்ஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம பிக்காக்ஸ் செஞ்சாச்சு. டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம், இல்லை அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஜாம்பி வரும். யார் வம்பு தும்பவும் போகிறது இல்லை, நம்ம கிட்ட வம்பு இருக்குது. ஐயோ ஜாம்பி அடிச்சிச்சு, நெருப்பு பிடிச்சிச்சு. ஐயோ போச்சே. இப்போ வீடு கட்டியாச்சு, மரம் வெட்டியாச்சு, கிராஃப்டிங் டேபிள் செஞ்சாச்சு, பெட்டு செஞ்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு முக்கியமான பொருள் ஃபஸ்ட் டேயில் செய்ய போகிறதுனா ஃபர்னஸ். அதுக்கு நமக்கு தேவையான முக்கியமான பொருள் காபிள் ஸ்டோன். அதுக்கு நம்ம மைனிங் பண்ணணும். இந்த மைனிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லேட் ஆகும். நான் அதனால் இதையும் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டு விட்ருறேன்.
ஓகே கைஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஃபர்னஸை செஞ்சு வீட்டில் வச்சிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாம்பி எதுவும் தகன்னு எரிஞ்சிட்டு வராமல் இருந்தால் சரி. அந்த ஜாம்பியை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ ஃபர்னஸ் செஞ்சிடலாம். ஃபர்னஸ்க்குலாம் ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் இல்லை கைஸ். நடுவில் இருக்கிற பிளாக்கை மட்டும் விட்டுட்டு சுற்றி இருக்க எல்லா பிளாக்லேயும் கிராஃப்டிங் டேபிளில் காபிள் ஸ்டோனை தூக்கி வச்சிங்கன்னா ஈஸியாக ஃபர்னஸ் ரெடி ஆயிரும். இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நானே இதில் தெரியாமல் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். எல்லாத்துலேயும் வச்சுட்டு என்னடா வரலன்னு பார்ப்பேன். அப்புறமேட்டா நடுவில் இருக்க மாதிரி எடுத்தோடனே ஃபர்னஸ் வந்துடும். இப்போ நடுவில் இருக்கிற எடுத்துருவேன் ஃபர்னஸ். இந்த ஃபர்னஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம குக் பண்ணி சாப்பிட்றதுக்கும் பச்சையாக சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லாமல், பச்சையாக சாப்பிட்டோன்னா அந்த ஹங்க்ரி பார் 2 இது தான் ஏறும். அந்த சிக்கன் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம குக் பண்ணி சாப்பிடும் போது அடுத்த டைமில் அது 3 ஏறிடும். இப்போ நான் உங்களுக்கு குக்குடு மட்டன் எடுத்து சாப்பிட்டு காமிக்கிறேன். இப்போ ஹங்க்ரி பார் 3 இன்ஸ்டண்ட்டாக ஏறும் பாருங்கள். குக் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து சாப்பிட்றேன். அங்கே பாருங்கள் இது ஹங்க்ரி பாரில் 3 இன்ஸ்டண்ட்டாக ஏறிடுச்சு. இப்போ இதோட கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ முடிச்சுக்கலான்னு. இப்போ உங்களுக்கு வீட்டோட ஃபைனல் லுக்கு மட்டும் காமிச்சிட்றேன். பார்த்துக்கோங்க கைஸ், இதுதான் வீட்டோட ஃபைனல் லுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பொட்டேட்டோ கேமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானே அழுத்தி விட்ருங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி திரும்ப வீடியோ போட உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இதோடு நிறுத்திட மாட்டோம். திரும்ப மைன்கிராஃப்ட் எபிசோட் 2 எபிசோட் 3ன்னு போட்டுக்கிட்டே தான் இருப்போம். அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தரமான வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். நம்ம வரும்போது ஒரு போட் எடுத்துகிட்டு வரணும் தெரியுமா, அதை அங்கேயே விட்டோம். வீட்டு இப்போ நம்ம போட்டை எடுத்துகிட்டு வந்துடலாம் கைஸ். இப்போ நம்ம போட்டை எடுத்தாச்சு. இப்போ போட்டை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே நம்ம வீட்டுக்கிட்ட போயிடலாம். போகிறோம் வீட்டுக்கிட்ட இப்போ வந்தாச்சு கைஸ். இப்போ கதை ஓப்பன் பண்ணியாச்சு, மூடியாச்சு. இப்போ இதோட நமக்கு செஸ்ட்டில் எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டு விட்டுறேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆகும். போட்டாச்சு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில். இப்போ ஃபுட் செஸ்ட்டில் வழக்கம் போல் ஆப்பிள், பொட்டேட்டோ, சால்மன் வச்சாச்சு. இப்போ இதோட கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க கைஸ், வெளியே போய்ட்டு உங்களுக்கு வீட்டோட ஃபைனல் லுக் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதோட வீடியோ முடிச்சிடுறேன் கைஸ். கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை until then bye from பொட்டேட்டோ கேமர்.